நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கொஸ்டின் 6வது கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a body is moving on a circle of radius r எவ்வளவு கொடுத்திருக்காங்க 80 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க with a speed எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது 20 மீட்டர் per secondங்கற ஸ்பீட்ல மூவ் ஆகுது which is decreasing at a rate of ரொம்ப முக்கியம் which is decreasing எது டிக்ரீஸ் ஆகுது இந்த 20 மீட்டர் per second அப்படிங்கற ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுது at a rate of 5 மீட்டர் per second square. நல்லா பாருங்க வேல்யூ in terms of second square meter per second square அப்படிங்கிறது எதோட யூனிட் acceleration ஓட யூனிட் எதோட யூனிட் acceleration ஓட யூனிட் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. நல்லா கவனிங்க ரெண்டு acceleration இருக்கு நமக்கு ஒன்னு centripetal acceleration இன்னொன்னு tangential acceleration. ஸ்பீட் எந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல தான் இருக்கும் இந்த ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறது என்னது அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருக்கிறதா ஸ்பீட் இது குறையுது அப்படினா அந்த acceleration எந்த acceleration பத்தி பேசுறாங்கன்னா tangential acceleration. ஒரு பாடி இப்படி மூவ் ஆகுதுன்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும் tangential acceleration கீழ் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த क्वेश्चन வந்து என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல tangential acceleration கொடுத்திருக்காங்க 5 மீட்டர் per second square டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ரிட்டார்டேஷன் தான். நல்லா கவனிங்க நான் வந்து இந்த டைரக்ஷன்ல சுத்துதுன்னு எடுத்துக்கிறேன் சென்டர் நோக்கி என்ன இருக்கும் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் இது வெலாசிட்டியோட டைரக்ஷன் நார்மலா இப்படி சுத்திட்டு இருந்தா இந்த வெலாசிட்டி ஸ்பீட் குறையுது அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் ஆக்சிலரேஷன் கீழ் டைரக்ஷன்ல ஆக்சிலரேட் ஆகும். ஓகேங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா the angle made by its acceleration என்னது resultant acceleration. வெறும் acceleration பேசணும்னா tangential centripetal இத பத்தி பேசாம வெறும் acceleration அது எதை குறிக்கும் acceleration எதை குறிக்கும்னா resultant தான். ஓகேங்களா? resultant acceleration. ஓகேங்களா? அப்ப இதுக்கான resultant இங்க இருக்கும். அப்ப இதுதான் என்னது a. ஓகேங்களா? அதுக்கும் வெலாசிட்டிக்கும் வெலாசிட்டி எங்க இருக்க போது மேலதான் இருக்க போது ஸ்பீட் குறைஞ்சாலுமே ஜஸ்ட் இப்படி சுத்திட்டு இருக்கிறது ஸ்பீட் குறையுது அப்படின்னா அதுவும் இப்படியே தான் மறுபடியும் சுத்தும் வேல்யூ மாதிரி தான் அந்த ஒரு மேக்னிடியூட் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறையுமோ ஒழிய என்ன மாறாது டைரக்ஷனை மாத்திக்காது. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் தான். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு ஆங்கிளை கேட்கறாங்க. இந்த ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிளுக்கு வந்து ஈஸியா போட்டுடலாம். ஆன்சர் என்னது 135 தான் வரும். உங்களுக்கே தெரியும் இதுதான் ஆக்சிலரேஷன் இது வெலாசிட்டி above 90 இருக்குது. ஆமாங்களா? above 90 இருக்கு. ஆன்சர் 135. இல்ல சம்மா போடணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்திருப்போம் தீட்டான்னு எடுத்துட்டு tan தீட்டாக்கு ஃபார்முலா எழுதிருப்போம். tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட்ல என்ன இருக்கு AC அட்ஜசன்ட்ல AT. AC தெரியாது AT வந்து 5. AC கண்டுபிடிக்கலாங்களா இந்த வேல்யூ வச்சு V தெரியும் R தெரியும் அப்படின்னா AC கான ஃபார்முலா V பேஸ் பண்ணி V ஸ்கொயர் பை R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமாங்களா? அப்ப 20 × 20 டிவைடட் பை 80 வருங்களா V ஸ்கொயர் பை R கேன்சல் பண்றோம் அப்படின்னா 2 ஐ மீன் 40/8 வருமா 40/8 எவ்வளவு வரும் 5 தானே 5 டைம்ஸ் தானே வரும். அப்ப 5 மீட்டர் per second square AC யோட வேல்யூ அப்ப மேல என்ன வரும் 5 வரும். AC யோட வேல்யூ என்னன்னு வரும் 5 வரும். அப்ப கேன்சல் பண்ணோம்னா 1 tan தீட்டால எந்த வேல்யூ 1 இருக்கும் எந்த ஆங்கிளுக்கு 1 இருக்கும்னா 45 டிகிரி தான் 1 இருக்கும். உங்களுக்கே தெரியும். அப்ப 45 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சது எந்த இடம் இந்த இடம் 45 டிகிரி. நல்லா கவனிங்க ஃபார்முலா வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா டேஞ்சென்ட்டுக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அவங்க क्वेश्चनல கேட்டது வெலாசிட்டிக்கும் ஆக்சிலரேஷனுக்கும். இந்த இடம் 45 அப்படின்னா இந்த இடம் என்னவா இருக்கும் அது ஒரு 45ஆ இருக்கலாம். இந்த ஒரு இடம் எவ்வளவா இருக்கும் 45 டிகிரி. அப்ப இது உங்களுக்கு தெரியும் 90 டிகிரின்னு 45 90 135. ஓகேங்களா? क्वेश्चनல என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எழுதுங்க. சார் ஒருவேளை இந்த இடத்துல என்ன சார் கேட்கலாம் அப்படின்னா இதுக்கான மீனிங் என்னது டேஞ்சென்ட் ஆக்சிலரேஷனுக்கும் வெறும் ஆக்சிலரேஷனுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 45 வரும். ஓகேங்களா? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 135 தான் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஆப்ஷன்ல ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து 130 ஐ மீன் 90க்கு மேல இருக்கு அப்படிங்கறதால ஈஸியா போட்டுறலாம். ரெண்டு ஆப்ஷன் இருந்தா நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் இருந்து நமக்கு தேவையான ஆங்கிள் எது அப்படிங்கறத எடுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The distance of a particle moving on a circle of radius r என்ன கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் இங்க இருந்து எழுதிக்கிறேன். radius வந்து 12 meter measured from a fixed point on a circle and measured along the circle is given by அந்த ஒரு distance measure பண்ணது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 2t³ in terms of meterல கொடுத்திருக்காங்க. no problem. the ratio of its tangential acceleration to centripetal acceleration AT/AC கேக்குறாங்க. ஓகே டைம் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 2 seconds இது in terms of meter. ஓகேங்களா? displacement distance in terms of meterல கொடுத்திருக்காங்க. சரி ஓகே நமக்கு என்ன தேவை அப்படின்னா tangential acceleration and centripetal acceleration. சரி ஓகே distance கொடுத்திருக்காங்க
டிஸ்டன்ஸை நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6t² கிடைக்குங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர், சாரி மீட்டர் பர் செகண்ட்ல வரும். இன்னும் ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலரேஷன் கிடைக்கும், 12t கிடைக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் நம்ம எழுதிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் எழுதுறேன், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த இடத்துல டீயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 12 × 2, ஏவோட வேல்யூ என்னன்னு வருது 24. இந்த ஆக்சலரேஷன் இது நார்மலா உங்களுக்கான ஃபார்முலால a = r∝ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஆல்பா கிராஸ் ஆர் அல்லது r ஆல்பான்னு நம்ம யூஸ் பண்ணலாம், டாட் ப்ராடக்ட் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இந்த ஏங்கிறது என்னது, நத்திங் பட் at. ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணோம், இதோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், v தான் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி s தான் இருந்திருக்கும், அதுதான் இங்க நடந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, அப்ப நமக்கு தெரிஞ்சது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இடத்துல என்னது, at ஆங்குலர் சாரி டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னது 24 வந்துருச்சு. ஓகே, 24 டிவைடட் பை, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னங்க சார்னா, a = b² r னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அல்லது ω² × r இருக்கு. ஓகேங்களா, ω² × r னு இருக்கு ஒரு ஃபார்முலா. நமக்கு இங்க v யோட வேல்யூ தெரியும், அப்ப r-ம் தெரியும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ப b² 6 t²க்கு பதிலா b²ங்களா, நம்ம முதல்ல v யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, v யோட மேக்னிடியூட் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாங்களா, v யோட மேக்னிடியூட் = 6t²ங்களா, அங்கேயே அப்ளை பண்ணாலும் ஆன்சர் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6t², 6 × t யோட வேல்யூ என்னது 2, 2 × 2 4 வரும், 6 4 24 வருங்களா, அப்ப 24. இதோட வேல்யூ என்னது 24, 6t² வேல்யூ 24 வருது. அப்ப இங்க என்ன வரும், 24 × 24 வருங்களா, 24 v² r, r ஓட வேல்யூ 12. அப்ப கேன்சல் பண்றோம் அப்படின்னா இங்க 2 வருங்களா, அப்ப 2 × 24 48 கிடைக்கும். அப்ப இது ஏங்கிறது என்னது, நத்திங் பட் ac சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அதோட வேல்யூ என்ன வருது 48. கேன்சல் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1/2, which means at is to ac = 1:2. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 1:2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். டேட்டா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமை பேஸ் பண்ணி. அப்ப அதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். இந்த இடத்துல வர ஆக்சலரேஷன் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், சென்ட்ரிபிட்டலும் அவங்க கேட்டிருக்காங்க ரேஷியோல. அப்ப சென்ட்ரிபிட்டலுக்கான ஃபார்முலா எழுதி அதுலயும் ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு அதுல ஒரு வேல்யூ கிடையாது, ஜஸ்ட் எடுத்து டிவைட் பண்ணா முடிஞ்சது. அல்லது சார் இவ்வளவு தனித்தனியா போடணுமான்னு கேட்டா இல்ல, ஒன்றும் இல்லை. நீங்க ஏடி வந்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் ஏடி அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், 12t மேல எழுதிருக்கலாம், டிவைட் பை ஏசிக்கு பதிலா என்ன எழுதிருக்கலாம் 6t², அது என்னது v² r ஓட வேல்யூ என்னது இங்க 12. ஜஸ்ட் நீங்க இப்படி எழுதி இருந்தாலுமே சேமா தான் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க இப்படி எழுதி இதை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் இந்த 1:2 தான் வரும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதால தனித்தனியா ஒவ்வொன்றும் எடுத்து அந்த இடத்துல போறேன். நீங்க ஒரே ஸ்டெப்பா கூட அதை போட்டு முடிச்சிடலாம், தனித்தனியா இத்தனை ஸ்டெப்பா போடணுங்கிற அவசியம் இல்லை. பாக்குறதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चनக்குள்ள போலாம். A particle is moving on a circle of radius. Radius என்னன்னு கொடுத்திருக்காங்க, r னு கொடுத்திருக்காங்க. Having a center at O, ஓங்கற center with a constant speed. Vங்கிறது constant speed. ஓகேங்களா, வேற the magnitude of the change in velocity கேக்குறாங்க. Change in velocity in moving from A to B. A to B க்கு மூவ் ஆகும்போது change in velocity கான வேல்யூ கேக்குறாங்க. நார்மலா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இது என்ன மோஷன், vங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கும்போது இது என்ன மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஆமாங்களா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்ப அதுல ஃபார்முலா சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா 2v sin θ/2 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்களா, 2v sin θ/2. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன், டெரைவ் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு கண்டிஷனு. அதுல வர ஃபார்முலா 2v sin θ/2. ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 இன்ட்டு v-யோட வேல்யூ v தான் கொடுத்துருக்காங்க, sin θ அப்படிங்கும் போது sin ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. தீட்டாவோட வேல்யூ என்னது 60 டிகிரி. அப்ப 60 டிகிரி
by 2. அப்போ என்ன எழுதலாம் 2v sin 30 எழுதலாங்களா 60 by 2 30 தானே ஓகேங்களா அப்போ sin 30 ஓட வேல்யூ 2v sin 30 sin 30ங்கும் போது 1 by 2 வருங்களா நமக்கு 1 by 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இதுக்கு ஈக்குவல் v க்கு ஈக்குவல் v அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து v ஓகேங்களா ஜஸ்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் ரேடியஸ் நமக்கு தேவைப்படல ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலால ரேடியஸ் பேஸ் பண்ணி எதுவும் இல்லை ஏன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்கும் போது வெலாசிட்டி சேஞ்சில் வந்து இந்த ரேடியஸ் வந்து மாறல ஓகேங்களா இங்கேயும் 6 இங்கேயும் 6 தான் ஓகேங்களா ஜஸ்ட் நேமிங் நம்ம மாற்றி கொடுத்தாலும் ரெண்டோட மேக்னிடியூடும் என்னதான் சேம் தான் இது நம்ம வந்து அந்த ஒரு டெரிவேஷன்லேயே பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் a car is moving at a speed of speed கொடுத்துருக்காங்க எவ்வளோ 40 meter per second on a circular track of radius capital or small or ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க 400 meter the speed is increasing speed increase ஆகுது அப்போ மீனிங் என்னது இது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஓகேங்களா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ ஸ்பீட் மாறினுச்சுனால நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்போ ஆக்சலரேஷன் இருக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுங்கும் போது அது ஏடி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்போ மேலே தான் இன்க்ரீஸ் ஆகுது ஜஸ்ட் இப்படி சுற்றுது அப்படின்னா இந்த மாதிரி சுற்றுதுன்னா இந்த டைரக்ஷன்லேயே தான் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங் இருக்கு at a rate of எவ்வளோ 3 meter per second square the acceleration of the car வெறும் a மட்டும் கேட்குறாங்க இந்த இடத்துல ஏன்னு என்னது ஏசி பிளஸ் ஏடி ரூட்டுக்குள்ள ஸ்கொயர்ல யூஸ் பண்ணுவோம் ஆமாங்களா டோட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா இங்கே இதுதான் ஓகேங்களா ஏசி பிளஸ் ஏடி ஸ்கொயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட் ஓகேங்களா நெக்ஸ்ட் நமக்கு ஏடி கொடுத்துட்டாங்க ஏசி தான் தேவை ஓகேங்களா ஏசி கண்டுபிடிச்சிக்கலாங்களா acceleration in terms of b பேஸ் பண்ணி centripetal acceleration b square by r ஓகேங்களா 40 into 40 divided by 400 ஒரு 0 ஒரு 0 இன்னொரு 0 இன்னொரு 0 மேல அப்ப 16 by 4 அப்ப 400ங்களா 4 meter per second square அப்ப என்ன ஆன்சர் வரும் root of ac வந்து 4 square இது வந்து 3 squareங்களா அப்ப ஆன்சர் என்ன வரும் 5 வரும் 3 4 னா 5 நமக்கு நிறைய இடத்துல பார்த்துட்டோம் அப்ப சேம் அதே தான் இங்க வரும் 16 plus 9 வரும் ரூட் ஆஃப் அப்போ ரூட் ஆஃப் 25 ரூட் ஆஃப் 25 வெளியே எடுத்தோம்னா 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ நார்மலாக அது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு 40ல் போயிட்டு இருந்துச்சு அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அதில் நான் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்ளை பண்ணனா அதோட நெட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் எங்கே சார் இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும் ஏன்னா நார்மலாக இப்படி சுற்றிட்டு இருக்கு ஒருவேளை அவங்களே சொல்லிட்டாங்க கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படின்னா நார்மலா இந்த டைரக்ஷன்ல இன்க்ரீஸ்னா மீனிங் ஓகேங்களா அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும் அப்ப இந்த டைரக்ஷன்ல போகும் ஓகேங்களா அவங்க எந்த ஒரு டைரக்ஷனும் சொல்லல நான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் a body revolves with constant speed vங்கிறது constant speed மறுபடியும் அப்ப இதுவும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஓகேங்களா constant speed in a circular path of radius r okay the magnitude of its average acceleration கேக்குறாங்க average acceleration எப்ப அப்படின்னா between 2 points in diametrically opposite directions 2 points between diametrically opposite direction அப்ப இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் டயாமெட்ரிக்கல்னா மீனிங் என்னது அந்த ஒரு டயாமீட்டர்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் 2 ஆப்போசிட் டைரக்ஷனா ரெண்டு பாயிண்ட் இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த பின்னு எடுத்துக்கிறேன் இந்த ஒரு பொருள் இங்க இருந்து இங்க வரதுக்கு நான் ஜஸ்ட் இப்படி கன்சிடர் பண்றேன் டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் டைரக்ஷன்னா அங்க இருந்து இங்க வரதுக்கு நடுவுல இருக்க ஆவரேஜ் ஆக்சலரேஷன் என்னன்னு கேக்குறாங்க ஆவரேஜ் ஆக்சலரேஷன் நாட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இல்ல வெறும் ஆக்சலரேஷன் ஆவரேஜ் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா என்னது v2 minus v1 divided by t2 minus t1 எழுதலாங்களா இத ஃபர்ஸ்ட் பொசிஷன் இத செகண்ட் பொசிஷன் எடுத்துறோம் அல்லது vb minus va divided by tb minus tn எழுதலாம் ஓகேங்களா இந்த இடத்துல v கான்ஸ்டன்ட் னு சொல்லிட்டாங்க ரொம்ப முக்கியம் v கான்ஸ்டன்ட் அப்ப இந்த இடத்துல vங்கற ஸ்பீட் இருக்குனா இங்கே vங்கற ஸ்பீட் தான் இருக்கும் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆமாங்களா அப்ப மேல இருக்குறத நான் v ன்னு எடுத்துக்கறேன் அப்படினா இது மைனஸ் v ன்னு யூஸ் பண்ணலாங்களா இத மைனஸ் v ன்னு யூஸ் பண்ணலாம் அல்லது இத பிளஸ் v ன்னு எடுத்தீங்கன்னா இத மைனஸ் v இது மைனஸ் இது பிளஸ் v னா அது மைனஸ் v ஓகேங்களா நான் இத மைனஸ் v ன்னு எடுத்துக்கறேன் அத பிளஸ் v ன்னு எடுத்துக்கறேன் அப்ப v2 னா மைனஸ் v மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் அந்த ஒரு v divided by t2 minus t1 ஓகேங்களா இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுது அப்படினு வெச்சிட்டா நான் இனிஷியலா இருக்கறது என்னன்னு வெச்சுக்கலாம் 0 ன்னு வெச்சுக்கலாம் என்னன்னு வெச்சுக்கலாம் 0 ன்னு வெச்சுக்கலாம் அப்ப -2v divided by t2 minus 0 என்ன வந்திருக்கு acceleration average
இது நமக்கு கிடைச்சிருக்கு சார். இப்போ T2 கண்டுபிடிக்கணும் சார். இந்த இடத்துல இருக்கிற டைம் தான் T2 டோட்டல் டைம் சார். இது இங்க ஆரம்பிச்சு இது மொத்தமா சுத்தி வச்சிருச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து T = 2π/ω. ஆமாங்களா? ஒரு டைம் பீரியடுக்கான ஃபார்முலா வந்து T = 2π/ω. சார் பாதி தூரம் தாங்க சார் வந்திருக்கு. அப்ப /2 போட்டுக்கலாங்களா? T/2 வேணும்னா /2 போட்டுக்கலாங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல b பேஸ் பண்ணி இருக்கு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் b பேஸ் பண்ணி தான் இங்கேயுமே இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒமேகா வேணா மாத்திக்கலாம். ஒமேகா = v = r⍵ங்களா? அப்ப ஒமேகா வேணும்னா v/r னு வரும். அப்ப v/r அப்ப 2π/v/r ஹோல் டிவைடட் பை 2 வருங்களா? அப்ப வேற என்ன எழுதலாம்? இத ஒமேகாவுக்கு பதிலா 2π டிவைடட் பை 2 × v/r னு வரும். இந்த r மேலேயே தான் மறுபடியும் போயிடும். ஆமாங்களா? இந்த டினாமினேட்டர் மொத்தமா கீழே கொண்டு வந்துடலாம் அல்லது இந்த r மேலேயே கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எழுத தேவையில்ல. பட் 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப πr/v πr/v ன்னு கிடைக்குது. இதோட வேல்யூ T/2. அதாவது இந்த T2ங்கிறது T/2ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? நான் இந்த இடத்துல இருக்கிற T2க்கு ஈக்குவல். ஓகேங்களா? T2ங்கிறது இது T1 இது T2. இனிஷியல்ல ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும்? டைம் பீரியட் 0. ஒரு டைம் முழுசா சுத்தி வருது. டைம் பீரியட் T பாதி தூரம் தான் சார் சுத்தி வந்துருக்கு. இது பாதி தூரம் சொல்லலாங்களா? டயமீட்டர்லி ஆப்போசிட் பாயிண்ட்ங்கிறத. அப்ப பாதி தூரங்கிறத T/2 எடுத்துக்கலாம். அத ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். அவங்க b பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? இங்கேயுமே வேலை b பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆப்ஷனும் b பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப b பேஸ் பண்ணி நான் மாத்திக்கிட்டேன். ஜஸ்ட் இப்போ இங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த பக்கம் நான் அப்ளை பண்றேன். அப்ப -2v டிவைடட் பை என்ன வரும்? πr/v. v மேல போயிடுச்சுன்னா 2v²/πr. மைனஸ் தேவையில்ல. ஓகேங்களா? மைனஸ் அவங்க மேக்னிடியூட தான் கேட்டிருக்காங்க. அப்ப மாடுலஸ் எடுத்தா நமக்கு மைனஸ் போயிடும். ஓகேங்களா? அப்ப 2v²/πr 2v²/πr. ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் கேட்டாங்கன்னா ω2 - ω1 டிவைடட் பை T2 - T1 நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் இதுல அதுக்கான டேட்டாஸ் எதுவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாலும் நம்ம ஜஸ்ட் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒமேகா பேஸ் பண்ணி அங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन போய்க்கலாம். If your speed of an object revolving in a circular path is doubled. Speed என்ன பண்றாங்க? டபுள் பண்றாங்க. doubled. ஓகே, டபுள்ட். அதாவது v வந்து என்னவா மாறிடுச்சு? 2v ஆ மாறிடுச்சு. angular speed ஸ்பீடுங்கிறது என்னன்னு வச்சுக்கலாம்? ஒமேகான்னு வச்சுக்கலாங்களா? angular speed is reduced to half. reduced to half னா ஒமேகா என்னவாயிடும்? ω/2 ஆயிடுங்களா? ஸ்பீடு டபுள் ஆயிடுச்சு. அப்ப 2v half ஆகுதுன்னா /2. ஓகேங்களா? அப்ப சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? AC என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப v-யும் ஒமேகாவையும் பேஸ் பண்ணி நம்ம சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எழுதணும். அப்படிங்கறத மீனிங். ஃபார்முலா என்னது? v²/r அப்படிங்கிறது என்னது? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா. அல்லது ω²r. நீங்க இதுல இருந்து மொத்தத்துல v-யும் ஒமேகாவும் பேஸ் பண்ணி இது ஒரு ஃபார்முலாவை மாத்தலாம். ஜஸ்ட் நான் வந்து இதுல இருந்து எடுத்துக்கிறேன். அதாவது v = r ஒமேகா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. v-யும் r-யும் ஒமேகாவையும் பேஸ் பண்ணி இருக்க ஃபார்முலா. v = r ஒமேகா அல்லது ஒமேகா = v/r எழுதலாங்களா? ரெண்டுமே சேம் தான். ஒமேகா = v/r. இந்த இடத்துல v² v × v ன்னு எழுதலாம், டிவைடட் பை r ன்னு எழுதலாங்களா? அப்ப இந்த ஒரு v/r னா என்னன்னு மாத்தலாம்? ஒமேகான்னு மாத்தலாம். which means v ஒமேகான்னு வரும். AC கான இன்னொரு ஃபார்முலா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்க மாட்டேன். v ஒமேகா v × ஒமேகா. சார் இதுல அப்ளை பண்ணலாமானா தாராளமா அப்ளை பண்ணலாம். r ஒமேகா அதாவது ω²r எப்படி எழுதலாம்? ஒமேகா × ஒமேகா டாட் ப்ராடக்ட் ஒமேகா × ஒமேகா × r. இந்த ஒமேகா r நம்ம என்ன எழுதலாம்? v ன்னு எழுதலாம். அப்ப ஒமேகா × v சேம் தான் வரும். ஓகேங்களா? எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு AC கான ஃபார்முலா இதுல நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, இதுல அப்ளை பண்ணாலும் சரி. ஓகேங்களா? என்னன்னு வரும்? v ஒமேகா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் AC என்ன ஆகுது? v ஒமேகான்னு கொடுத்திருக்காங்க. ஆமாங்களா? அது என்னவா மாறுதுன்னு சொல்றாங்க? அது இது 1ன்னு வச்சுக்கிறேன். AC 1. இது ஆக்சுவலா இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? v × ஒமேகா. ரெண்டாவது கண்டிஷன் தான் நமக்கு தேவை. எத்தனையா மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. v வந்து டபுள் ஆக்குறாங்க. அப்ப 2v × ஒமேகா என்ன ஆகுறாங்க? பாதி ஆக்குறாங்க. அப்ப ω/2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடுங்களா? அப்ப மறுபடியும் என்னதான் கிடைக்குது? v ஒமேகா தான் கிடைக்குது. AC ஆஃப் செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நார்மல் கண்டிஷன்.
ஓகேங்களா. நார்மல் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னது v ஒமேகா. நம்ம இவங்க கொடுத்த கண்டிஷன் அதுல அப்ளை பண்ணாலும் வரது என்னது v ஒமேகா. அப்ப என்ன மீனிங் அதுக்கு, the value of centripetal acceleration மாறல. ஓகேங்களா. சிம்பிளா மீனிங் சொல்லணும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டியை பாதியா குறைச்சோம்னா நம்மளோட சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது, சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அந்த ஒரு மீனிங். ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இவ்வளவுதான் வந்து நமக்கு தேவையான அந்த ஒரு சர்க்குலர் மோஷன்ல. ஓகேங்களா. இதை தாண்டி பெருசா கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்காது. ஓகேங்களா. சர்க்குலர் மோஷன்ஸ்ல நம்ம இப்ப பார்த்த மெத்தட்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி சம்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. தியரி வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஆக்சலரேஷன்னா என்ன, சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன், டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன், எந்த இடத்துல எது இருக்கும், எந்த ஆக்சலரேஷன் இருக்கும், அதே மாதிரி வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல எது இதெல்லாம் கான்ஸ்டன்ட், எது இதெல்லாம் வேரியபிள். ஓகேங்களா. இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா. இந்த ஒரு சர்க்குலர் மோஷன்ல நம்ம தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸையும் அதிகமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சம்ஸுமே இந்த மாதிரி சிம்பிள் சம்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. இதோட அட்வான்ஸ்டு லெவல், அதாவது அடுத்த பார்ட் என்னன்னா சர்க்குலர் டைனமிக்ஸ். ஓகேங்களா. அந்த ஒரு சர்க்குலர் டைனமிக்ஸ்ல வந்து நம்ம லா ஆஃப் மோஷன்ல பார்ப்போம். அதாவது இதோட நெக்ஸ்ட் யூனிட் இந்த ஒரு டாபிக்கோட உங்களுக்கு எது முடியும் அப்படின்னா இந்த ஒரு கைனமேட்டிக்ஸ் இன் பிளேன் முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு எதா இருக்கும் அப்படின்னா ஆக்சுவல் லா ஆஃப் மோஷன் தான். ஓகேங்களா. லா ஆஃப் மோஷன்ல லாஸ்ட் பார்ட்டா எப்படி கைனமேட்டிக்ஸ்ல லாஸ்ட் பார்ட்டா நம்ம சர்க்குலர் மோஷனை பார்த்தோமோ அதே மாதிரி லா ஆஃப் மோஷனோட லாஸ்ட் பார்ட்டா நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா சர்க்குலர் டைனமிக்ஸ் பார்ப்போம். அங்க இந்த ஃபார்முலாஸோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் விச் மீன்ஸ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா. அங்க நம்ம பார்த்து அதை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. இந்த இடத்துல இந்த ஒரு 4 ஃபார்முலாஸ் அதை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸ், அவ்வளவுதான். பிளஸ் தியரி இந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெவ்வேறு கண்டிஷன்ஸ் இருக்கு, வெவ்வேறு ஃபார்முலாஸ் இருக்கு. நம்ம அதை அந்த ஒரு கண்டிஷன்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.